கிருஷ்ணகிரியில் பாலியல் வழக்கில் துப்பாக்கி சூடு நடத்தி ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் காலில் எலும்பு முறிவோடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மற்ற இருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் செல்போன்களில் டெலிட் செய்யப்பட்ட வீடியோக்களை ரெக்கவரி செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி நகரின் மையப்பகுதியில் மலையின் மீது உள்ள தர்காவில் திருப்பத்தூரைச் சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் தரிசனம் செய்ய வந்தனர். அவர்களை நோட்டமிட்ட 4 இளைஞர்கள் இருவரையும் கடுமையாக தாக்கியதோடு அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதனை வீடியோ எடுத்து வெளியே சொன்னால் வீடியோவை வெளியிடப் போவதாக இந்த கும்பல் மிரட்டியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்ட காவல்துறை சுரேஷ், நாராயணன், அபிஷேக், கலையரசன் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அபிஷேக், கலையரசன் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சுரேஷ் மற்றும் நாராயணன் இருவரும் தலைமறைவாக இருந்தனர். இவர்களின் இருப்பிடத்தை கண்டறிந்து சுற்றி வளைத்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அப்போது அவர்கள் தாக்கியதால் காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் சுரேஷின் வலது காலில் குண்டு பாய்ந்தது. நாராயணன் தப்பி ஓடும்போது கீழே விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இருவரையும் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். சுரேஷ் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். 4 பேரின் செல்போன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4வரின் செல்போன்களில் அதிக அளவில் வீடியோ எடுக்கப்பட்டு அவை பல்வேறு நிலைகளில் டெலிட் செய்யப்பட்டுள்ளன. டெலிட் செய்யப்பட்ட வீடியோ பதிவுகளை ஆராய்ந்து வரும் காவல்துறையினர் இந்த கும்பல் இதேபோன்று பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டுள்ளனரா என்ற சந்தேகத்தின் பேரில் டெலிட்டான வீடியோக்களை ரெக்கவரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் பழனிவேல்.